என்ன சொல்றீங்க நீங்க? இவ்ளோ ஏற்பாடுகளை பண்ணதுக்கு அப்புறமும் கூட முன் எப்படி காணாம போவாங்க? எங்க போயிருப்பாங்க அவங்க? மகாராஜா நாங்க அரண்மனையோட எல்லா மூலையும் தேடிட்டோம். ஆனா மகாராணி எங்கேயுமே காணோம். அட கடவுளே! மகாராஜா வாழ்க. மகாராஜா, நான் தான் காவலுக்கு நின்றுட்டு இருந்தேன். ஒரே ஒரு பணிப்பெண் தான் வெளியே போனாங்க, வேற யாரும் போகல. இந்த நேரத்துல ஒரு பணிப்பெண் ஏன் வெளியே போகணும்? ராணியை பாத்துக்கிறதுக்கு இருந்தவங்க யாரு? இங்க பாருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உடனடியா பதில் சொல்லி ஆகணும். மகாராஜா, அவங்க என்கிட்ட என்னோட துணியை கேட்டாங்க. அவங்க கேட்டதுனால தான் நான் கொடுத்தேன் மகாராஜா. அதுக்கு பதிலாக தான் அவங்க எனக்கு இந்த ஆரத்தை கொடுத்தாங்க. இந்த ஆரமா? மகாராஜா, இந்த வேலைக்காரிய உடனடியா சிறையில் அடைங்க. மகாராஜா, இப்ப நம்ம நேரத்தை வீணடிக்காம உடனடியா மகாராணியை தேடணும். இந்த நிலைமையில மகாராணி அரண்மனையை விட்டு வெளியே இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத புது பிரச்சனைகள் தான் வரும். நீங்க இங்க இருந்து போகலாம். சரியாதான் சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா. நம்ம உடனே. மகாராஜா வாழ்க. மகாராஜா, ராஜா தரம்பால் திரும்ப இங்க வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் இப்ப உடனடியா அவர் ராணியை பார்க்கணும்னு சொல்றாரு. இல்ல மகாராஜா, நம்ம உடனே மகாராஜா தரம்பாலை நிறுத்தணும். அவர் எப்படி நிறுத்த முடியும்? மகாராஜா தரம்பால் அவரோட மனைவியை சந்திக்காம இருக்கிறது சாத்தியமே இல்ல. இல்ல மகாராஜா, அவரை நிறுத்துறது மட்டும் இல்லாம மகாராணி இந்த நேரத்துல அரண்மனையை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு மகாராஜாக்கு தெரியாம பாத்துக்கணும். ஆமா, சரிதான். ஒருவேளை மகாராஜாக்கு அவரோட மனைவி இங்க இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆமா மகாராஜா. மகாராஜா, ராஜா தரம்பால் உங்களோட நண்பர். மகாராஜா ஒருத்தர் பேச்ச நம்புறாருன்னா அது நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். நானா? நீங்க எப்படியாவது அவரை சமாளிச்சீங்கன்னா நான் ராணியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்பேன். சரி, பண்றேன். நான் கண்டிப்பா முயற்சிக்கிறேன். ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, நீங்களும் ஏதாவது பண்ணுங்க. மகாராணி முன்முன்ன எப்படியாவது சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுங்க. நான் கிளம்புறேன். பண்டித ராமகிருஷ்ணா, மகாராணி முன்முன்ன தேடுறதுக்கு கண்டிப்பா என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அதெல்லாம் தேவைப்படாது. ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. சொல்லுங்க, என்ன யோசனை? சரியான நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன் குருஜி. நீங்க வாங்க மந்திரியாரே. எதுக்கு நேரத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன யோசனை? நம்ம உடனே மகாராணி ஓய்வு எடுத்துட்டு இருந்த அறைக்கு போயாகணும். அது மட்டும் இல்லாம அவங்கள பாத்துக்கிட்டவங்களே வர சொல்லுங்க. சரி சரி. போயிட்டாங்களா? இந்த பண்டித ராமகிருஷ்ணனோட யோசனை என்னவா இருக்கும்? தனிமணிக்கு எல்லாமே தெரியும் குருஜி. அப்ப சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அதான் குருவே, பேசி பேசி எப்பவுமே உங்களை மட்டம் தட்ட பாக்குறாரு. ஆனா எல்லா நல்ல பேரையும் அவரே வாங்கிட்டு போயிடுறாரு. பண்டித ராமகிருஷ்ணா, நீ மறந்துட்டன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அதிபுத்திசாலித்தனத்தை காட்டினவங்க எல்லாம் ரொம்ப அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்ப பாரு, உன்னோட யோசனையிலையும் நான் பங்கெடுத்துப்பேன். ஆனா அது யாருக்கும் தெரியாம நான் பார்த்துப்பேன். இந்த தடவை புகழ் கிடைக்க போறது எனக்கு மட்டுமா தான் இருக்கும். என் நண்பன் என்ன கட்டி பிடிக்கிறன்ற பேர்ல அவரோட மொத்த பாரத்தையும் என் மேல இறக்குறார். கடவுளே, விஜயநகரத்தோட மரியாதை உன் கையில தான் இருக்கு. நண்பா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். யாராலையும் திருப்பதிக்கு இவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ஆனா நீங்க திருப்பதிக்கு போனது மட்டும் இல்லாம போன வேகத்திலேயே திரும்பவும் வந்துட்டீங்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர், நான் திருப்பதிக்கு போகவே இல்லை. ஏன், என்னாச்சு? தப்பான வழியில போயிட்டீங்களா? இல்ல. அப்ப ஏன் திரும்பி வந்தீங்க? நான் சித்தூருக்கு போய் சேர்ந்தப்பவே வழி மாறிடுச்சா? இல்ல மகாராஜா, இக்க துக்க துண்ணா வந்துடுச்சு. ரொம்பவே அதிகமா வந்துடுச்சு. என்ன, புயலா? இல்ல நண்பா, எங்க மகாராஜா அது மட்டும் இல்லாம அங்கிருந்து வரும்போது ராணி முன்முனுக்கு என்ன வேணும்னு கேட்க மறந்துட்டாராம். அதனாலதான் மொத்த படையும் திரும்ப வரத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கா? இல்ல, அது ரொம்பவே பெரிய விஷயம். நான் திருப்பதிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட என் மனைவிக்கு நான் போயிட்டு வரேன்னு சரியா கூட சொல்லிட்டு போகல. அப்படியா?
நீங்க உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், ராணி முன்முன்ன உங்களோட ராஜ மரியாதையோட திருப்பி அனுப்பியிருப்பேன். ஆனா உங்களுக்கு விஷயமே புரியல. இந்த பூஜை பண்றதுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் நேரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரம் முடிஞ்சிடக்கூடாதுல்ல நண்பா? நண்பா, நல்ல முகூர்த்தமோ கெட்ட முகூர்த்தமோ ஆனா அது போனா திரும்பி வந்துரும்ல. ஆனா என்னோட ராணி இல்லாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் படுற கஷ்டம் திரும்பி வந்துடக்கூடாது நண்பா, திரும்பி வந்துடவே கூடாது. அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா மகாராஜா நண்பா, என்னோட வலியை என்னை விட 2 மடங்கு அதிகமா உன்னாலதான் புரிஞ்சுக்க முடியும். 2 மடங்கா? ஆமா நண்பா. அது எப்படி? எனக்கு இருக்கிறது ஒரு ராணி தான், ஆனா உங்களுக்கு 2 ராணி. அதனாலதான் நண்பா என்னோட கஷ்டத்தை உங்களால 2 மடங்கு அதிகமா புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஏதாவது பண்ணலாம் நண்பா. சரி நண்பா, முதல்ல நீங்க இதை எனக்கு சொல்லுங்க. என்னோட ராணி முன்முன் அரண்மனையோட எந்த மூலையில இருக்காங்க வேணா பாருங்க நண்பா. ராணிய பார்த்த உடனே நான் ஏக்க திக்க துண்ணு. அதாவது நிம்மதியாகிடுவாரு. தெரிஞ்சா இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும். மந்திரியாரே, நான் சொல்றத அப்படியே அவங்க கிட்ட சொல்லுங்க. மகாராணியோட துணியும் ஆபரணங்களும் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அவங்கள அப்படியே திரும்பி உட்கார சொல்லுங்க. யாரு கூப்பிட்டாலும் அவங்க திரும்பி பார்க்க கூடாது. புரியல. ராணியோட வேஷத்தை போட்டுக்கிட்டா? மகா மந்திரி, இந்த துணியும் நகையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்லி மகாராணி என்ன ரொம்ப வற்புறுத்தினாங்க. என்ன சொன்னாங்களோ அதை நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுக்க வேண்டியிருக்கும். ம், நீங்க சொல்றபடியே செய்யற மந்திரி. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. கொஞ்சம் அங்கேயே நில்லு. இவ ஏன் மகாராணியோட துணியையும் நகையும் கையில வச்சிருக்கா? இது பார், என்ன இதெல்லாம்? என்ன யோசனைன்னு எனக்கு தெரியும். மகாராஜா வரும்போது இந்த துணியும் நகையும் போட்டுக்கிட்டு. போதும், புரிஞ்சிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட யோசனை இதுதானா? அந்த துணியையும் நகையும் என்கிட்ட கொடு. கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. போ. குருஜி, ராணி எப்பவோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இல்லாதப்போ நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? முட்டாளுங்களா, ராணி கிளம்பி போனதுக்கான கடைசி தடயம் இதுதான். நான் அவங்க கிட்ட ராணி வெளியே சுத்தி பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்போ ராஜா தரம்பால் இந்த துணியையும் நகையையும் அவங்களோட ஞாபகமா வச்சுக்கிட்டு அப்படியே இதயத்துல வச்சுப்பாரு. ஆனா ஒண்ணு, இது எல்லாத்தையும் நானே மகாராஜா கிட்ட கொடுக்க போறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவரு ரொம்பவே சந்தோஷமும் படுவாரு, பரிசும் கொடுப்பாரு. ஆனா குருவே, பண்டித ராமகிருஷ்ணனோட யோசனை இதுதான்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா சொல்லுவாங்க, எந்த ஒரு தப்பு நடந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும்னு. அது உண்மைதான் குருஜி. ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உங்களையும் தடையமே இல்லாம ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உன்னதான். சரியா தானே சொன்னேன் குருஜி? முட்டா பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. மகாராஜா தரம்பால், மகாராணி முன் பெரிய மகாராணி கிட்டயும் சின்ன மகாராணி கிட்டயும் பேசி பேசி ரொம்ப களைச்சு போய் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல எழுப்ப கூடாதுல்ல? ஆமா, நீங்க உங்க வேண்டுதலை நிறைவேற்ற திருப்பதி போயிட்டு வரதுக்குள்ள அவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிருவாங்க. வேண்டுதல் தூக்கம் ரெண்டும் முடிஞ்சிரும். ஆமா, ஒரு கல்ல 2 மாங்கா, வேண்டுதலும் தூக்கமும். நண்பா, இந்த போறது வர்றது இதெல்லாம் ராணிய ஒரு தடவை பார்க்காம நடக்கவே நடக்காது. இல்ல நண்பா நண்பா நண்பா, மகாமந்திரி எங்க? மகாமந்திரி உடனே சர்பத்தை சரிங்க, தயாரிங்க. மகாராஜா. நண்பா, பணிப்பெண்ணுங்க. குருஜி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் மகாமந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட சொன்ன யோசனைப்படி அவர்தான் இங்க இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க. நான் ரொம்ப அறிவாளியான ராஜகுரு. என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. ஐயோ குருவே, நானும் பண்டிதா ராமகிருஷ்ணாவும் உங்களை இதுல இருந்து விலகி இருக்க சொன்னோம்ல, இதை பண்ணிட்டீங்கல்ல பிரச்சனைய.
சொல்றது புரியல. அதாவது நாங்க தான் அந்த பணிப்பெண்ணை ராணி முன்முனோட உடைகளை அணிஞ்சுக்கிட்டு நகைகளை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார சொன்னோம். மேல இருந்து மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் மகாராஜா தரம்பாலும் இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, அந்த பணிப்பெண் எங்க? அந்த வேலைக்காரி அது எங்க குரு வேலைக்காரியை அப்பவே போக சொல்லிட்டாரு. என்னது? ஆ. ஐயோ கடவுளே, குருஜி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மகாராணி முன்முன் இங்க காணோன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த மகாராஜா ஒரு யுத்தத்தை அறிவிச்சிருவாரு. அப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே நீங்க தான். இல்ல. அதுக்கப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இருக்கிறதுலயே ரொம்ப கடினமான ஒரு தண்டனையை உங்களுக்கு கொடுப்பாரு. கடவுளே, இந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க தான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இருங்க மகாமந்திரியாரே. அட கடவுளே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? இப்போ நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. குருஜி, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன என்ன? நீங்களே ராணியோட துணியெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டில் மேல உட்காந்துருங்க. ஏய், வாய் முடுங்கடா முட்டாளுங்களா. நான் எப்படி ஒரு பொண்ணோட வேஷத்தை போடுறது? நான் மகாகுரு ராஜகுரு தத்தாச்சாரியர். குருவே, அதனாலதான் உங்களையே பண்ண சொல்றோம். இல்லைன்னா கண்டிப்பா உங்களே சிறையில போட்டுருவாங்க. குருஜி சீக்கிரமா பண்ணுங்க. இப்ப இதை தவிர வேற வழியே இல்ல குருஜி. நண்பா நண்பா மகாராஜா, நில்லு. மகாராஜா வாழ்க மகாராஜா. மகாராஜா, இந்த சர்பத் குடிங்க. சர்பத்தா? குடிங்க உங்களுக்கு தான் மகாராஜா. குடிங்க. குடிச்சிட்டேன். மகாராஜா தரம்பால் இன்னொன்னு எனக்காக குடிங்க. மகாராஜா, நான் இப்பவே வரேன். குடிச்சிட்டேன். போலாமா? இல்ல இல்ல, எனக்காகவும் ஒண்ணு குடிங்க மகாராஜா. ஒண்ணுதான் மகாராஜா. குடிங்க 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 மகாராஜா, குடிங்க. குடிச்சிட்டேன். இப்ப போலாமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க மகாமந்திரி சொன்னதை கேட்டீங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னதையும் கேட்டீங்க. இப்போ நான் சொல்றதையும் கேட்கணும். இன்னொன்னு எனக்காக குடிங்க. பாசத்தை அதிகமாக்க குடிங்க. குடிச்சிட்டேன். இப்ப போலாமா? இப்போ போலான்னா என்ன? போலாம் போலாம் போலாம். நண்பா நண்பா, ஒரு நிமிஷம். நம்ம தோட்டத்துக்கு போலாமா? நம்ம தோட்டம் ரொம்ப அழகா. மகாமந்திரியாரே, என்னாச்சு? பாத்தீங்களா நண்பா, மகாராணி முன்முன் எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்கன்னு. நான் தூங்கும்போது என் கனவுலையும் என் ராணியை நான் தினமும் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு என் மகாராணி கொஞ்சம் குண்டாவும் கொஞ்சம் குள்ளமாவும் தெரியுறாங்க. நீங்க நீங்க உண்மையதான் சொல்றீங்க மகாராஜா. நம்ம விஜயநகரத்தோட சாப்பாடு, தண்ணி, காத்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்படிதானே மந்திரியாரே? ஆமா, கொஞ்ச அப்படியே நேரத்துல தான். உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். அதனால குள்ளமா தெரிவாங்க. அட, என்னோட ராணி இருக்கிற இடம் நல்லதா மட்டும் இல்ல, உலகத்திலேயே ரொம்ப நல்லதா மாறிடும். நண்பா, நீங்க இப்ப உங்களோட மனைவி முன்முன பாத்துட்டீங்க. அதனால நீங்க இப்ப உடனே திருப்பதிக்கு கிளம்பி ஆகணும். நண்பா, நான் திருப்பதிக்கு கண்டிப்பா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கணவனா எனக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரே ஒரு தடவை என் ராணிய நல்லா கட்டி பிடிக்கணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும்.